நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு பறக்கும் பானிபூரி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கராக்பூர்னு ஒரு பெரிய ஊர். அந்த ஊரில் பிரபுங்கிறவர் பானிபூரி வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தார். தள்ளுவண்டியில் தான் தினமும் பானிபூரி வீட்டிலையே தயார் செஞ்சுட்டு அந்த ஊர் முழுக்க பானிபூரி விற்பார். கஷ்டப்படுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி விலையை குறைச்சி தருவார். யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கணுமோ, சிலரால் காசே கொடுக்க முடியலனாலும் அவங்களுக்கு சும்மாவேனாலும் பானிபூரி கொடுப்பாரு. அவ்வளோ நல்ல மனுஷன்தான் இந்த பிரபு. பானிபூரியை சும்மா தராங்களேன்றதுக்காக பானிபூரி தரம் இல்லாமல் இருக்கும்னு நினச்சிடாதீங்க. பானிபூரி அவ்வளோ தரமாக இருக்கும். உருளைக்கிழங்கு, பட்டாணி, எல்லா மசாலாவுமே அவரே தயார் பண்ணுறது. எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக தயார் பண்ணி தள்ளுவண்டியில் வச்சு விற்க ஆரம்பிச்சிடுவார். சாயங்காலம் 4 மணி ஆச்சுனாலே கராக்பூர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சின்ன பிள்ளைங்கள்லாம் பானிபூரி வாங்கி சாப்பிட்றதுக்கு ஓடி வருவாங்க. பெரியவங்களும் இப்போ நிறையா பேர் சாப்பிட விரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப சுத்தமாக தரமாக செய்கிறாருங்கிறதுனாலேயே வீட்டில் தினமும் சுண்டல் அவிக்கிறதுக்கு நாம் இவங்கக்கிட்டேயே சுண்டல், உருளைக்கிழங்கு எல்லாமே கிடைக்குதே, இவங்கக்கிட்டேயே வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் தள்ளுவண்டி கடை முன்னாடியே வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஒரு சிலர் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க. அதில் வர பிரபுவை புகழ்ந்து பேசுவாங்க. அண்ணன் உங்களோட பானிபூரி ரொம்ப சுவையாக இருக்குது, தரமாக இருக்குது, தினமும் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துடுங்க, நான் வாங்கிப்பேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. பிரபுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கே, அதை நம்மளால் இன்னும் நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற வருத்தமாக இருந்தது. ஒரு நாள் வியாபாரம் பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப களைப்பாகி போச்சு. சரி, இந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போவோமே அப்படின்ட்டு படுக்கிறாரு. அப்போ தான் திடீர்னு ஒரு யோசனை வருது. நாம் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? இதே கராக்பூர்லேயே நம்மளால் பெரிய அளவில் தான் கடை போட முடியாது, ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கடையை போடுவோமே அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ நம்ம நேராக வியாபாரத்தை முடிச்சுட்டு நம்மளோட நண்பனை போய் பார்ப்போம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக அவரோட நண்பரை போய் பார்க்குறாரு. அவரோட நண்பர் பழைய இரும்பு சாமான் இதெல்லாம் விற்கிறாருங்கிறதுனால நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் வரும். அவர்கிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலை எல்லாத்தையுமே பிரபு வாங்கிட்டு வந்துட்டார். அதில் நம்ம வண்டி செய்யலாம் அப்படின்ட்டு பிளாஸ்டிக் பாட்டிலை எல்லாத்தையுமே வச்சு ஒரு அழகான பானிபூரி கடையை ரெடி பண்ணிட்டாரு. அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுங்க எல்லாத்து மேலேயுமே பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பெயிண்டெல்லாம் அடித்து ரொம்பவே அழகாக்கிட்டார். கடையை பார்க்குறதுக்கே ரொம்ப பார்வையாக இருக்குது. இப்போ தள்ளுவண்டியில் போய் வியாபாரம் பார்க்குறதே கிடையாது. கடையை ஒரு பக்கமாக போட்டுட்டாங்கங்கிறதுனால அலைச்சல் மிச்சமாயிடுச்சு. ஊரில் உள்ள நிறைய பேர், என்னடா இது, பிரபு அண்ணன் பானிபூரியே எடுத்துகிட்டு வர்றதே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் கடை போட்டிருக்க விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. என்னென்ன புது கடை போட்டிருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் இப்போ சின்னதாக தானே ஆரம்பிச்சிருக்கேன், அதனால தான் யாருக்கும் சொல்ல முடியல, பெரிய கடையாக ஆரம்பிக்கும் போது நான் எல்லாரையுமே கூப்பிடுறேன் அப்படிங்கிறாரு. சரிண்ணா, வாழ்த்துக்கள், நீங்கள் கடை திறந்தது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கும் இப்போ அலைச்சல் மிச்சம் தானே. நாங்களும் வீட்டோடவே இல்லாமல் குழந்தைங்களோட சந்தோஷமாக நடந்து வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம். அதுவும் எங்களுக்கு ஒரு காத்தோட்டமாக நிம்மதியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கராக்பூரில் உள்ளவங்க எல்லாருமே பிரபு கடைக்கு வந்தே சாப்பிட்ற அளவுக்கு கடை நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே. திடீர்னு ஒரு நாள் இடி இடித்து மின்னல் மின்னி மழை பெய்யுது. மழை விடுற மாதிரியே தெரியல. ஊர் முழுக்க புயல் வெள்ளமாகி போச்சு. யாராலையுமே வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியல. கொஞ்ச நாள் மட்டும் அவங்க வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு ஏதோ நாளை ஒப்பேற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்களால வீட்டிலையே இருக்க முடியல. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே, வெளியில் வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஊர் முழுக்க வெள்ளமாக இருக்குது. யாராலையுமே எந்த கடையும் போட முடியல. ஆனால் இந்த பிரபு மட்டும் பிளாஸ்டிக்கெல்லாம் பயன்படுத்தி ஒரு கடை போட்டிருந்தாருல, அதனால் அந்த கடை மட்டும் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் பானிபூரியை போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சூழ்நிலையில் யார்கிட்டையுமே பணம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கராக்பூரில் உள்ள மக்கள் எல்லோரும் மழை வெள்ளம் எல்லாமே குறைஞ்சதுக்கப்புறம் வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிடுமேன்ட்டு வராங்க. இங்கே பிரபு கடை மட்டும்தான் இருக்குது. பிரபு கடையில் பானிபூரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற காசு பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு பிரபு, வேண்டவே வேண்டாம், உங்கள் காசு பணத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன்,
உங்களை எல்லாத்தையுமே நான் என்னோடய சொந்தமாக தான் பார்க்குறேன். நீங்கள் எனக்கு எவ்வளோ ஆதரவு தந்தீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் என்கிட்ட இதே அன்பும் ஆதரவோடு இருந்தாலே போதும். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அதனால் வர்றவங்க எல்லாத்துக்குமே அவரால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு இலவசமாகவே பானிபூரியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த பிரபுவும் அவ்வளோ பெரிய வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்லாம் கிடையாது. ஒரு நடுத்தர குடும்பம்தான். அவருக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு மனைவி, அம்மா அப்பா, ஒரு அக்கா, ஒரு அண்ணெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய குடும்பம். அப்படி இருந்துமே இவர் எல்லாருக்கும் உதவுற குணம் இருந்தனால இந்த புயல்லையும் அவர் எல்லாருக்கும் உதவியிருக்காரு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் என்ன தொழில் பார்க்குறோங்கிறது முக்கியமே கிடையாது. நம்ம என்ன நிலையில் இருக்கிறோங்கிறதும் முக்கியமே கிடையாது. யாரையும் ஏமாற்றாத, கஷ்டப்படுத்தாத நல்ல தொழிலாக இருக்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அது இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த உலகத்தில் அதை விட பெரிய சந்தோஷம் கிடையவே கிடையாது. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை பெருமையாக பேசுங்கிறதுக்காக யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. நம்மளோட மனசு திருப்தி, சந்தோஷம், மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்களோட கஷ்டத்தை போக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும். அதையெல்லாம் பிரபலப்படுத்தி எல்லாத்துக்கும் காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை தந்தாலே போதும். அதனால் சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளாக இருந்தாலும் சரி, என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யுங்க. ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும்தான். யாருக்கெல்லாம் பானிபூரி ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.